இன்றைக்கி டே 3 நம்ம லைஃப்பில் வேண்டான்னு நினைக்கிற விஷயம் திரும்ப திரும்ப நம்ம லைஃப்பில் ஏன் வருதுன்னு தெரிஞ்சுப்போமா? ஒரு பெரிய கூட்டம் மதர் தெரசாவை தேடி போய் நாங்கள் ஆன்டி டெரரிசம் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம், அதாவது தீவிரவாதத்துக்கு எதிரான போராட்டம் நடத்துகிறோம், அதுக்கு நீங்களும் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இன்வைட் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு மதர் தெரசா ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, ஏதாவது அமைதி ஊர்வலம் இருந்தால் என்னை கூப்பிடுங்க, கண்டிப்பாக நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன் அவங்க அப்படி சொன்னாங்கன்னா, நாம் எப்போவுமே நாம் விரும்புகிறது மேலே மட்டும்தான் நம்மளோட எண்ணங்களையும் வார்த்தைகளையும் செயல்படுத்தணும். நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்து மேலே, இது எனக்கு வேண்டான்னு நினைக்கக்கூடிய அந்த விஷயத்து மேலே நம்மளோட கவனத்தை செலுத்துகிறப்போ அதுதான் நம்ம அதிகமாக அட்ராக்ட் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு எலெக்ஷன் டைம் இல்லையா? இப்போ எனக்கு ஒரு குறிப்பிட்ட கட்சியை பிடிக்காதுன்னா, அந்த கட்சி எனக்கு பிடிக்காதுன்னு நான் சொல்கிறப்போலாம் என்னோடய எனர்ஜி எல்லாம் அந்த கட்சிக்கு போகும். அந்த கட்சி ரொம்ப நல்லாவே இருக்கும், அந்த கட்சி வின் பண்ணவும் நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணணும்னா, அந்த கட்சிக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய கட்சி, அதாவது எனக்கு பிடிக்காத கட்சிக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய கட்சிக்கான ஆதரவாளராக நான் மாறணும். அப்படி ஆதரவாளராக நான் மாறுறப்போ என்னோடய எனர்ஜி அந்த கட்சிக்கு போகும். அந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி நிறையவே இருக்குது. நம்ம ஊர் பக்கம் ஒரு பழமொழி இருக்குது இல்லையா? என்னோட எதிரியோட எதிரி எனக்கு நண்பன்ட்டு. ஸோ சிம்பிளாக அதுதான் இந்த சீக்ரெட் ஆஃப் புக்கில் ஒரு சாப்டரில் ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, எனக்கு உப்புமா பிடிக்காதுன்னா, நான் உப்புமாவை பிடிக்காதுன்னு சொன்னேன்னா அந்த உப்புமா ஏதாவது ஒரு வழியில் என்னை தேடி வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பதிலாக எனக்கு பொங்கல் பிடிக்கும், எனக்கு சக்கரை பொங்கல் பிடிக்கும், இல்லை எனக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்கிறப்போ எனக்கு பிடிச்ச விஷயம்லாம் என்னை தேடி வரும். இது பொய் கிடையாது, நான் உண்மையாலுமே ப்ராக்டிஸ் பண்ண ஒரு விஷயம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் வந்தால் கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.